ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஷ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பிகின் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் நாங்க போஸ்ட் பண்ண எங்களோட மேரேஜ் வீடியோஸ் அண்ட் மேரேஜ் சீரீஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் அண்ட் லவ் நீங்க கொடுத்துருந்தீங்க. நாட் பை வியூஸ் அலோன், நீங்க நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் போடும்போது நான் ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்கும் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நானும் கான்ஷியஸா நிறைய விஷயங்கள் வந்து என்னால வீடியோஸ் எடுக்க முடியலனாலும் போட்டோஸா மேட்ச் பண்ணி நான் அந்த வீடியோஸ்ல வந்து போட்டிருந்தேன். நீங்க நிறைய இடத்துல வீடியோஸ் விட போட்டோஸ் கிளப் பண்ணி போட்டிருந்தது தான் பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் இல்ல அண்ட் ஆல்சோ நான் இதை பிளான் பண்ணல. பிளான் பண்ணியிருந்தேன்னா நிறைய வீடியோஸாவே உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். பட் என்னால முடிஞ்ச மேரேஜ்ல இன்ஃபர்மேட்டிவா நான் என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது அந்த சீரீஸ் பார்க்கலனா டெஃபினட்டா போய் பாருங்க. நான் அது ஒரு பிளேலிஸ்டா இன்னும் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணல. ப்ராபப்ளி இந்த வீடியோ போடுற டைம்ல அது ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். என்னோட மேரேஜ்ல நான் இங்க கனடால இருந்து சென்னைக்கு போகும்போது என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு போனேன்றது ஒரு வீடியோவாகவும், கனடால இருந்து சென்னையில எப்படி 2 வீக்ஸ்க்குள்ள வந்து என்னோட மேரேஜ் ப்ரெப்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு அளவுக்கு மேரேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணேன் அப்படின்றது பத்தின வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா மறக்காம பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா ஒரு லைஃப் அப்டேட் தான். நான் வந்து சென்னையில இருந்து கனடாக்கு ரிட்டர்ன் ஆகி 2.5 வீக்ஸ் ஆச்சு. பட் ஆஃப்டர் தட் உங்ககிட்ட வந்து பெருசா எதுவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கல, நான் ரிட்டர்ன் ஆன வீடியோவோ இதுவோ. சோ அதனாலதான் இதுக்கப்புறம் நாங்க என்ன பிளான் வச்சிருக்கோம் ஆர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படின்றத பத்தின வீடியோவா தான் இது இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி எதுலேருந்து பிகின் பண்ணலாம் அப்படின்னா வந்து மேரேஜ்க்கு ஏன் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். மேரேஜ்க்கு எனக்கு வந்து இங்கே 2 வீக்ஸ் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நான் ஜாப் ஜாயின் பண்ணி 1 இயர் கூட ஆகல இங்கே கனடால. ஸோ அதனால வந்து ஸ்டாண்டர்டா இருக்க 2 வீக்ஸ் வெக்கேஷன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள என்னெல்லாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணலாமோ எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டோம். அங்கே போயிட்டு வேணுமான சாரி செலெக்ஷன், சாரி வாங்கிட்டு பிளவுஸ் ஸ்டிச்சிங் அண்ட் ரிசப்ஷன் ட்ரெஸ் ஸ்டிச்சிங் இது மட்டும் தான் வந்து நாங்கள் அங்கே போய் பண்ண வேண்டியதா இருந்தது. அண்ட் ஜுவல்ஸ் வாங்குறது அதெல்லாம் மித்த எல்லா ஒர்க்ஸும் நாங்கள் இங்கே கனடால இருக்கும் போதே முடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் எங்களால் வந்து 2 வீக்ஸ் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது சென்னையில். ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து ஷாப்பிங்ல போச்சு. நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் வந்து நாங்கள் சென்னையில இருந்து எங்க வீட்டில் அண்ட் அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வெளியே போறது அப்படிலாம் முடிஞ்சு அப்புறம் அகைன் கிராசரி ஷாப்பிங் அங்கே பண்ணிட்டு கனடாக்கு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு தான் பெர்ஃபெக்டா இருந்தது எங்களுக்கு டைம். ஸோ அந்த 2 வீக்ஸை நாங்கள் கரெக்டா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்து இதுதான் ஸ்கெடியூல், இதுதான் டைம், இதுதான் பண்ணணும் இந்த டைம்ல அப்படின்னு ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்க முடிச்சு இங்க வந்து லைக் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள வந்துட்டோமா. வந்துட்டு நாங்க இங்க வந்து வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் இங்க புது வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இனிமே தான் நாங்க இங்க ஸ்டே பண்ண போறோம். ஸோ வந்தது வந்து ஒரு குட்டியா ஒரு பால் காய்ச்சல் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்க இங்க வந்து ஃபியூ திங்ஸ் வச்சுட்டு தான் போயிருந்தோம் புது வீட்டுல. பிகாஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல. டைரக்டா வந்து நாங்க வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்கப் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு வாலண்டியர்லி. இங்க இருக்கிறதுல பெனிஃபிட் இதுதான், ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து வாலண்டியர்லி நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மேக்ஸிமம் அவங்க கொஞ்சம் பண்ணாங்க எங்களுக்காக. ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரீயா எல்லாம் ஜாலியா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்து ஃபர்னிச்சர் ஃபிக்ஸிங் தான் நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லைக் ஒரு டிவி யூனிட் அண்ட் பெட் இதெல்லாம் வந்து பேசிக்கானது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்பரா எனக்கு எல்லாமே க்ளோஸ்டு யூனிட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா வீடு வந்து நீட்டா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட மென்டாலிட்டி. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கபர்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கேபினெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். எனி டைம் இந்த வீடு வந்து நம்ம 1 இயர்க்கு அப்புறம் நம்ம கிளம்பணும் அப்படின்னா திங்ஸ் வந்து நம்ம மூவ் அவுட் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா கரெக்டா இதெல்லாம் வந்து மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காண்டோஸ்ல இருக்கிறதோட கான்ஸ் என்னன்னா வந்து கிச்சன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ ஸ்டவ்வுக்கு பக்கத்திலேயே வந்து சிங்க் இருக்கும். ஆனா அது பெருசா இருக்காது. ஸோ நம்மளால வந்து கரெக்டா கூட பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து கான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னோட கிச்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கிச்சன் ஐலாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து டைனிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப்ல வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், இன்னொரு ஹாஃப்ல வந்து நம்ம டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு பிஃபோர் வீடியோவும் காட்டுறேன் அண்ட் ஆஃப்டர் ஃபிக்ஸ்சர் வீடியோவும் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு 3-4 நாள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணாலே வந்து அவ்வளோ எஃபர்ட் இதுல போடணும். நிறைய ட்ரில்லிங்லாம் இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் வந்து பழக்கப்பட்டது இல்லை. நான் இப்போ உங்களுக்கு பிஃபோரா இப்போ எப்படி இருக்கு, இந்த ஏரியாவை எப்படி மாத்தி இருக்கேன் அப்படின்றது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி காட்டுறேன் வாங்க. ஸோ கிச்சன் யூனிட் இதுதான்.
கொஞ்சம் குட்டி, அதாவது ரொம்பவே குட்டி தான். பிகாஸ் சிங்க்கு அண்ட் அது சைட் ஃபுல்லாக வெசல்ஸ் வைக்கிற மாதிரி. அண்ட் இங்கே வந்து இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன வச்சுக்க முடியுமோ அதை வைக்கலாம். மிக்சிலாம் வந்து என்னால் வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டூல் போட்டு கீழே வச்சுருக்கேன். அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம மிக்சி யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹைட்டு வந்து ப்ராப்பராக இல்லை, நமக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் ஸ்விட்ச் போர்டுக்கு வந்து பேக் சைடு இருக்குது, கீழே போய் நம்ம எவ்ரி டைம் ப்ளக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஏரியாவை தான் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹைட்டாக எனக்கு வந்து ஒரு கிச்சன் ஐலாண்ட் மாதிரியும் ஒரு டைனிங் செட்டப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து ஆப் பண்ணுது. ஸோ எஸ், இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து இப்போது ஐலாண்ட் போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ உங்களில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எனக்கு வீட்டு ஃபர்னிச்சர்ஸ்னாலே வந்து ஐக்கியா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ இந்த தடவை கிச்சன் ஐலாண்டுக்கும் நான் வந்து ஐக்கியா தான் ப்ரிஃபர் பண்ணேன். ரீசன் என்னன்னா, அது எனக்கு வீட்டுக்கு கிட்ட ட்ராவல் சார்ஜஸ் ஒரு $10 முடிஞ்சிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் அது. இன்னொன்று வந்து மித்த இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது லைக் வேஃபேர்னு ஒரு ஷாப் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹோம் டிப்போ இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐக்கியா வந்து கொஞ்சம் சீப்பர் அண்ட் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் காண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஒயிட் ஃபினிஷ்ல நல்ல ஒரு ஃபர்னிச்சரா கிடைக்கும். ஸோ எஸ், நான் வந்து மேக்கிங் வீடியோ பண்றேன், எப்படிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்றேன்றது பண்றேன். பட் என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இதுதான் நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். வீடு அரேஞ்ச்மெண்ட் டோட்டலாக வந்து இன் அண்ட் அவுட் என்ன எங்களால் பேசிக்காக பண்ண முடியுமோ இதுதான் வந்து நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாள்லேருந்து இவ்வளோ நாள் ட்ரீம் பண்ணி வச்சுப்போல, இப்படிலாம் வைக்கணும், நம்ம வீடு இருந்ததுன்னா இப்படிலாம் வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து இப்போதான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஸோ ஃபிக்ஸ்சருக்கு போல வாங்க. ஐக்கியாவில் அவங்க கொடுத்த மேனுவலை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன். நிறைய தடவை அந்த போர்டு வந்து காலிலே விழுந்துச்சு. ஸோ எப்போ நீங்கள் ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சேஃபாக அசம்பிளி பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கங்கே ரத்த காயங்கள் மட்டும் ஆகிக்கிட்டே இருக்குது. ஐக்கியாவில் எப்போ எந்த திங்ஸ் வாங்கினாலும் இது ஒன்று, பிகாஸ் எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃப்ன்றதுனால நம்ம அங்கங்கே வெட்டிக்காயும் வாங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஃபிக்சர் ஐ திங்க் இன்னைக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது 2 பேர் சேர்ந்து பண்ணோன்னா கரெக்டாக செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதுக்கு 2 நாள் தேவைப்படும். நிறையா இன்னும் பார்ட்ஸ் இருக்குது. 53 pages இருக்குது அந்த மேனுவலில். நான் இப்போ தான் 13th பேஜில் இருக்கேன். காலையில் அரௌண்ட் 11 o'clockலேருந்து அசம்பிளி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஈவினிங் வந்து மணி 6 PM. ஸோ 6 PMக்கு அவங்களும் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ராயர்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ் அண்ட் அந்த கேபினெட்கான டோர்ஸ் தான் போடணும். ஸோ நாங்கள் வந்து 2-3 இடத்துல கொஞ்சம் சொதப்பிட்டோம் அண்ட் 2-3 இடம் உடஞ்சும் போச்சு. பட் அதெல்லாம் மைண்ட் பண்ணல, அப்படியே டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கி கொண்டு போய் ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஸோ 2-3 இடத்துல உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுச்சு. நடுவில் ஒரு டீ பிரேக்கும் எடுத்துக்கிட்டோம் 2 பேரும். ஃபர்னிச்சரை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்லாம் வேறு இருக்குது. ஸோ அதுவே ஓடிட்டு இருந்தது, என்ன திங்ஸ்லாம் வைக்கலாம், எதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து ஸ்டஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து இந்த மாதிரி வீடு அரேஞ்ச்மெண்ட், ஃபிக்ஸ்சர்ஸ், க்ளீனிங் இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இப்போ புதுசாக வந்திருக்க இடத்துல என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ரிப்பீட்டட்லி இதுதான் நான் போடுற மாதிரி இருக்கும். எஸ், ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ தட் எக்ஸ்க்ளூசிவாக கனடாவில் இங்கே எங்களோட லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த டேபிளை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கவுண்டர் டாப் எல்லாமே போட்டு வச்சாச்சு. ஹேண்டில் மட்டும் நான் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணுறது வந்து சும்மா கீழ் வழியாக அப்படியே வந்து ட்ராயர்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் திங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன். இந்த கம்பார்ட்மெண்ட் வாங்கினதுக்கு ரீசனே வந்து கிராசரிஸ், புதுசாக இருக்க கிராசரிஸ் அண்ட் ஓப்பன் பண்ண கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக எனக்கு வந்து எங்களோட கிச்சன் கேபினெட்ஸில் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால தான் இது வாங்கினது. ஸோ ஒன் சைடு வந்து மிக்ஸி அண்ட் ஃப்ரூட் பேஸ்கெட் எல்லாம் வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் வந்து டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் லாங்காகவும் வாங்கினேன். நீங்கள் இப்போ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பிடிச்சிருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஜெயஷ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர், see you in next video.